உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்று வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் கடுமையான கூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்கிற எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான். ஒரு பிரம்மாண்டமான மாபெரும் மாநாட்டை ஒருங்கிணைச்சிருந்தாங்க. இதை எப்படி நம்ம ஜனங்கிட்ட பரப்புறது? மீட்டிங் போட வேண்டியதா? போறோம். இந்த மாநாடு விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இது எப்படி ஒரு மாநாடு நடத்தக்கூடாது என்பதற்கு இந்த மாநாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக தற்கூரிகளின் எழுச்சி மாநாடு அப்படின்னு பேர் வச்சிருந்தா கூட பொருத்தமா இருந்திருக்கும். அவங்களே தற்கொலை, அப்ப நாங்க யாரா தற்கொலை ப்ரோமேக்ஸ்ரா நாங்க என்று காட்டுவதற்கு இது அண்ணன் திருமாவளவன் நடத்திய மாநாடு தான் இந்த உளுந்தூர்பேட்டை மாநாடு. இந்த கூட்டத்தில் வந்த தொண்டர்கள் உற்சாகமாக மேலேறி ஆரவாரம் செய்ததால் திருமாவளவன் அவர்கள் நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா இங்க தமிழ் தேசியம் பேசப்படல, எழுச்சியும் பேசப்படல, புரட்சியும் பேசப்படல. என்ன குச்சிய காணா? என்ன தெரியுமா உரை? தம்பி இறங்கு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில கருப்பு சட்டை தொண்டரணி இறங்கு வகையில் சாலையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கட்சி நிர்வாகி ஒருவர் மாநாட்டு திடல் கூரை மீது ஏறியதால் பரபரப்பை விட்டார். திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற மாநாடு நிறைவடைந்ததும் அந்த நிர்வாகி மாநாட்டு மடையின் கூரை பகுதிக்கு ஏறினார். பின்னர் கூரை கம்பிகளில் தொங்கியபடி சாகசத்தில் ஈடுபட்டார். கூரையின் மீது ஏறிய நிர்வாகியின் செயலால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டரணி கருப்பு சட்டை உட்காரு, தம்பி உட்காரு ப்ளீஸ் உட்காரு, உட்காரு ப்ளீஸ் உட்காரு, உட்காரு ப்ளீஸ், உட்காரு ப்ளீஸ் உட்காரு ப்ளீஸ். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிலே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. கருப்பு சட்டை தொண்டரணி. பாரம்பரியம் மற்றும் தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதிக்காத வகையிலும் தமிழர்களின் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தமிழீழம் மேடை மேல ஏறாத, ரேம் மேல ஏறாத, படி மேல ஏறாத, ஏன் மேல ஏறாத. அவரை நோக்கி வீசினர். ராம்வாக் மேடையில் ஏறி அவரை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விழா மேடையிலும் திரளாக தொண்டர்கள் ஏறி நெரிசல். நான் இதுவரைக்கும் மேடை மேல கட்சிக்காரன் ஏறி கேள்விப்பட்டிருக்கேன், ரேம் மேல ஏறி தாவைக்கால பார்த்திருக்கேன். ஆனா போடிய மேல ஏறி முறையா பார்த்தையா? மைக்கு பேசுற போடி இருக்கு பாருங்க, தலைவர்கள் பேசுற போடி இருக்கு இல்லையா, மைக் ஸ்டாண்டு, அது மேல ஏறிட்டாங்க. ஏற்பட்ட நிலையில் திருமாவளவன் தனது உரையை சுருக்கமாக முடித்துக் கொண்டார். கூட்டத்தை விடவும் சிறுத்தைகளை விடவும் வெளியிலே லட்சக்கணக்கான ஒருத்தர் கூட நிதானமா இல்ல. எல்லாமே வஸ்துக்கள் பயன்படுத்தப்பட்ட வாஸ்துக்கள் பார்த்து வந்திருக்காங்க. கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. மாநாட்டின் தலைவர் திருமாவளவனே பேச முடியாம கிளம்பி போறாரு. மாநாட்டுடைய தலைவர் திருமாவளவனே 13 நிமிஷத்துல 3 நிமிஷம் தான் பேச முடியுது. 120 தீர்மானத்தை வாசிக்க முடியலங்கிறாரு. பாரம்பரியம் மற்றும் தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதிக்காத வகையிலும் தமிழர்களின் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தமிழீழம் என்ன மரியாதை. ஒருவேளை 120 தீர்மானம் வாசிச்சிருந்தா என்ன இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவரை நோக்கி வீசினர். ராம்வாக் மேடையில் ஏறி அவரை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விழா மேடையிலும் திரளாக தொண்டர்கள் ஏறி நெரிசல். கொள்கை சார்ந்த ஒரு அரசியல்ல கட்சியின் தலைவன் சொல்கிற பொழுது அப்படியே கேட்பான். ஆனா திருமாவளவன் மேடையில சொல்றாரு, ஒருத்தன் கேட்கல. எப்ப வந்தையா? என்னைய பார்க்கவே இல்லை நீ. நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா, அது தாண்டா என்ன கொள்ளுது. ஆனா அதுல என்னன்னா, அவருடைய கொள்கை என்ன, அதை அவன் அப்படியே செயல்படுத்துறான். அடங்க மறு, அவர் சொல்லி அடங்க மறுக்கிறான். கட்சி நிர்வாகி ஒருவர் மாநாட்டு திடல் கூரை மீது ஏறியதால் பரபரப்பு.
அத்துமீறு இந்த ஓண்டே அத்துமீறு நான் அத்துமீறான் கொடுத்தார். திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற மாநாடு நிறைவடைந்ததும் திமிரி எழு இந்தா எழுறேன், திருப்பி அடி இந்தா அடிக்கிறேன். அந்த நிர்வாகி மாநாட்டு மேடையின் கூரை பகுதிக்கு ஏறினார். பின்னர் கூரை கம்பிகளில் தொங்கியபடி சாகசத்தில் ஈடுபட்டார். கூரையின் மீது ஏறிய நிர்வாகியின் செயலால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அடங்கமறு அத்துமீறி திமிரி எழு திருப்பிடினாரு. இப்போ அவன் அண்ணன் திருமாவளவன்கிட்டே அடங்க மறுக்கிறான். அடங்க மறுத்து அத்துமீறி மேடை மேல ஏறுறேன், அடங்க மறுத்து அத்துமீறி சேர தூக்கிட்டு சேர மேல ஏறுறேன், அடங்க மறுத்து அத்துமீறி ரேம் மேல ஏறுறேன், அடங்க மறுத்து அத்துமீறி உங்க மேல ஏறுறேன். மாநாடு முடிந்ததும் அவரை சந்திக்க தொண்டர்கள் முடியவிட்டதால் மேடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் இருக்கைகள் உடைந்தன. பின்னர் மேடையில் இருந்த சிலர் துணிகளை குளித்து இரும்பு தகர தகடுகளை உடைத்து வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மாநாட்டில் அவர் எந்த பிரகடனமும் அறிவிக்கல. கச்சத்தீவை மீட்போம், முல்லை பெரியாரை மீட்போம், காவிரியை மீட்போம், தமிழ்நாட்டை மீட்போம், தமிழ் ஈழத்தை மீட்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இது முழக்கம்தான். இன்றுமல்ல அடுத்த வருகிற தேர்தலிலும் சகோதரர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அந்த கூட்டணியில் இருப்போம். கூட்டணியை உறுதிப்படுத்த ஒரு மாநாடு. உங்க ஆட்டையில இது புது ரகமால இருக்கு. பேசி ஒரு வழியாக அந்த மாநாட்டிலிருந்து தப்பித்து சென்றார் அண்ணன் திருமாவளவன். நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க, மெயின் ரோடு வந்துரும். அதான் உங்களுக்கு ஷார்ட் ரூட். சீக்கிரம் வாங்க, வர்றீங்க. பேசி ஒரு வழியாக அந்த மாநாட்டிலிருந்து தப்பித்து சென்றார் அண்ணன் திருமாவளவன். பேசி ஒரு வழியாக அந்த மாநாட்டிலிருந்து தப்பித்து சென்றார் அண்ணன் திருமாவளவன். மேடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் இருக்கைகள் உடைந்தன. பின்னர் மேடையில் இருந்த சிலர் துணிகளை கிழித்து இரும்பு தகர தகடுகளை உடைத்து வெளியேறி மோதிர கீழே குத்தவா அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.